ஏய் யார் இருந்தாலும் சரி இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை நம்ம நடத்துகிறோம். கண்டிப்பாக நடத்துகிறோம். ஆமாம் ஆமாண்டா செய்வோம்டா. சரி மாப்பிள்ள நானும் இறங்கிறேன். ஏய் நாளைக்கு கலெக்டர் பார்க்க போகணும்டா, எல்லாம் ரெடியாக இருங்க. சரிடா வரேன். ஓகே வரேன்டா மாப்பிள்ள. என்னடா இந்த பக்கம் ரோட மறைச்சி வச்சிருக்காங்க? எதுக்காவது குழியை தோண்டிக்கிட்டு இருப்பாங்கடா. நீ லெஃப்டில் விடு. எங்களுக்கு வேறு வேலை இல்லை, அம்மா எப்போ பார்த்தாலும் தோண்டிக்கிட்டு. என்னடா மாப்பிள்ள இங்கேயும் மறைச்சி வச்சிருக்காங்க? டேய் சொல்ற தூக்கம் இல்லடா. மாப்பிள்ள ஏற வண்டியில. யாரா அவங்க? இங்க என்ன நடக்குது? இத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டில் நடந்த பிரச்சனை தான் என் அப்பாவை கொண்டாங்கன்னு இந்த ஊர் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் பிரச்சனை வந்ததே என் அப்பாவை கொல்லதான். நான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தினா எங்கள் அப்பாவை கொண்டவன் தானா வெளியே வருவான். இனி எவன் தடுத்தாலும் இதை நான் நிறுத்த போறதில்லை. ஏன்பா ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு பர்மிஷன் கேட்டு வயசு பயிலெல்லாம் வந்திருக்கீங்க? ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க யாரும் இல்லையா? செத்துட்டாங்க. ஆமா இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை, போங்க உள்ள. இந்த மாதிரி ஏதாவது சொல்றதுக்குன்னே வேலைக்கு வரல. உங்க ஊருக்குள்ளேயே ஒத்துமை இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டு நடந்தா திரும்பவும் பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்? சார் அதெல்லாம் எப்பயோ நடந்தது சார். இப்போ நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் சார் இருக்கோம். அதான் ஊருக்கு ஒருத்தராக சேர்ந்து வந்திருக்கோம். ஆமாம் சார். அதுவும் இல்லாமல் நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் சார் இது நடக்கும். ஒன்று பண்ணுங்க, சத்திரப்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்த எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடத்த எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி ஒரு மனுவை கொடுங்க, பார்ப்போம். என்ன அப்படி சொன்னாரு? பேப்பரை தூக்கிட்டு தெரு தெருவா அலைய சொல்கிறேன். ஊரில் பாதி பேர் கை நாட்டு இவங்களை எப்போ எழுத பிடிக்க வச்சு என்னை கையெழுத்து வாங்குறது? ஏமாப்ல எல்லா கையெழுத்தையும் நம்மளே போட்டா அப்போ உனக்கு எப்போவுமே கல்யாணம் நடக்காது. பரவாயில்லையா? மாப்பிள்ள கையெழுத்தை வாங்குறோம், நடத்துகிறோம். என் கல்யாணத்தை மாப்ள
டே ஜல்லிக்கட்டடா. ஏன் போ. மாப்பிள்ள கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டிங்க. எதுக்குடா? டேய் இப்படியே ஒன்றா தெரிஞ்சுக்கிருந்தோம்னா வேலைக்கு ஆகிறா. தனித்தனியாக செதறி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நான் போய் முதல்ல எங்கள் ஊருக்காரங்கிட்ட கையெழுத்து வாங்குறேன். அதுவும் இல்லாமல் நான் அவன் கூட தெரியுது எங்கள் ஐயா பார்த்தாரு நசிக்கிடுவார். டேய் நீ மட்டும் என் கூட வா, உனக்கு ஒரு வேலை. உன் கூடலாம் சேரக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. உன்னையெல்லாம் பார்க்க கூட கூடாதுன்னு எங்கள் ஐயா சொல்லியிருக்காரா. இறங்கண்ணா போல. மா முதல் கையெழுத்த நீ போட்டுருமா. நீ இதுக்காக தான் இங்கே வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நானே உன்னை கூப்பிட்டு வந்திருப்பேன்டா. இது உங்கள் அப்பா வாழ்ந்த மண், ஓ ஊருடா. இங்கே நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உனக்கு பங்கு இருக்கு. உங்கள் அப்பாவோட நின்று போன ஜல்லிக்கட்டு ஒன்னால நடக்கணும். நீ நடத்துடா. உங்கள் அப்பா இடத்துல இருந்து எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு மாப்பிள்ள. பிறந்த ஊரால் தான் எல்லாருக்கும் பெருமை கிடைக்கும். ஆனால் உங்கள் அப்பாவால் தான் நம்ம ஊருக்கே பெருமை. நீ போடு. மனுஷன் எப்போ ஏற்பட்ட ஆள் தெரியுமா? போட்டில போட்டாச்சுங்க. இந்தாங்க. நீங்கனாலும் நல்லபடியாக நடத்துங்க ஐயா. சரிங்க பாட்டி. இந்த ஊருக்குள்ள உங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கியா, அது ஒன்றே போதும். 50 பேர் ஒத்து வருவாங்க. நீ துணிஞ்சு பண்ணியா? அதான் மேட்டுப்பட்டியும் குளமங்கலம் ஒன்று சேர்ந்து வந்துச்சுல, அப்புறம் என்ன நடத்திடுவோம். நீ வந்து தான் நடத்தணும்னு விதி இருந்தா விட்டா போயிடும். நீ நடத்தியா? அக்கா நீ போட்டு. நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கதே இல்லையாப்பா? வருஷம் நம்ம காலை ரெடி பண்ணி எல்லா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி விட்டாப்பா. தெரியுமே, இந்த வருஷம் நம்ம ஊர்லேயே நடத்திப்போம். எங்கள் வீட்டுக்கார் மாடு பிடிக்கிற அளவை பார்த்தா தம்பி கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனால் நம்ம ஊரில் எப்போத்தையும் மாடு பிடிக்க போறாருன்னு தெரியலையா. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம். சரியா? ஒரு காலத்தில் சரவணை மாடுனா சுத்துப்பட்டில் தெரியாத ஆளே கிடையாது தெரியுமா? தெரியும்ண்ணே, உனே தெரியாத ஆள் யார் நீங்கள் இருக்கா? பொண்ணு எத்தனை நாள் நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாதுப்பா. நான் சாகுங்களே எப்படியாவது நடத்தி காட்டிடுங்கப்பா. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்துருவோம். ஒரு சைனை போடு. கையெழுத்து போட்டா ஐஸ் குறைஞ்ச முன்னுக்கு அப்போ தான் சொல்லியிருக்கு. அது மைட்டாப்பா கொடு. கையே கழுவுனானு தெரியலையே. நாங்கள்லாம் கழுவுற கையிலாண்டா கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். கை நாட்டு வச்சது கண்ணை முடிக்கிட்டு இருக்க வென்று. நீயே வச்சுக்க. ஊருக்குள்ள சண்டி இருக்க பெரிய போனீங்கடா. நீ என்னடா இவங்களோட சுற்றிட்டு இருக்க? இல்லைண்ணே, கையெழுத்து வாங்க வந்தேன். வாரம் போகிறவெல்லாம் நாட்டாம் பண்ணுவீங்க. நான் காலம் போகிறேன், உன் காலை கழுவியை கஞ்சி குடிக்கணுமா? உங்கள் அப்பா நடத்தும் போது தான் நாங்கள் காலையை பிடிச்சி சொல்லி எங்கள் அண்ணன் கழுத்து அறுத்து போட்டாங்க. இப்போ நீ யார் கழுத்து அறுத்து போட வந்திருக்க? இந்தாரு, இத்தனை வருஷமா எங்களை தப்படிக்க மட்டும் தான் வாடியில் ஏற்றுனீங்க. இந்த வட்டம் நாங்களும் வாடியில் ஏறுவோம், துண்டை சுற்றுவோம். ஆத்தையும் பார்த்ததில்ல, அழகரையும் பார்த்ததில்ல, ஜல்லிக்கட்டு நடத்தின வந்துட்டாங்க. ஏன்பா இந்த கதவு என்னங்கண்ணா தடவுங்கப்பா. எத்தனை மகன் ஐயா நீ? உன்னை பார்க்கும்போது உங்கள் ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்கியா? என்னடே அடி ஆத்தி வந்துட்டானா? கட்டுத்தரைய செருப்போட அலையிற கழுதி போற போறதா? வெளிநாட்டுல போய் 4 காசு சம்பாரிச்சிட்டு வந்தவொடனே உன்னை உச்சாணி கும்பிடுறது வைக்க உட்கார வைப்போம் நினைச்சியா? நாங்க என்ன வக்கத்த வயலடா? உன்னை விட நான் எதில் பார்க்க குறைச்ச? ஏன் நாங்க நடத்த மாட்டோம்? அன்னைக்கு உங்க அப்பன், இன்னைக்கு நான் தான் நீ வந்து நிக்கிற. அன்னைக்கு உங்க அப்பன் காளையை பிடிக்க கண்ட பயில உள்ள விட்டனால என் தம்பியை வெட்டி கொண்டாங்க. இந்தாரு, இனிமே நான் யாரு பின்னாடி நிக்கிற மாதிரி இல்ல. கிளம்பு. டேய், அந்த காலை 2 நாளா கட்டி கிடக்கு, அவுத்துட்டு போய் காலை ஆத்திட்டு வாடா. வாடா மாப்பிள்ள. பயங்கரமாக கோவப்படுறாரு. அநேகமாக ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. டேய் மாப்பிள்ள, நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கையெழுத்து போட மாட்டான்னு. என்ன மாப்பிள்ள, இவங்க இன்னும் கையெழுத்து போடலன்னு கலெக்டர் கிட்ட என்னடா சொல்றது? 5000 தலைக்கட்டில் 50 பேர் போடலன்னா ஒன்றும் நட்டம் இல்லை. வா, கையெழுத்து போட்டுனே மறந்துடக்கூடாதுக்கா. கண்டிப்பாக குடும்பத்தோட ஜல்லிக்கட்டுக்கு வரணும். நிறைய மருதாணி வச்சுட்டு சந்தோஷமா அந்த ஜல்லிக்கட்டு பாப்பா. யார் மாப்பிள்ள இவரு? நம்ம ஊர் தான் மாப்பிள்ள. நம்ம பசங்களுக்கு ஒன்றா இவர்கிட்ட தான் வந்து நிற்போம். அதனாலே நம்ம ஊர் பெருசுங்களுக்கு இவரை கண்டா ஆகாது. அண்ணே வணக்கண்ணே. வாங்க தம்பி. அம்மா அப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஊர் பெருசுங்க தான் கூறு இல்லாமல் அடிச்சுக்கிறாங்க. இளவட்ட பசங்க நீங்களாவது ஒத்துமையாக இருக்கீங்களே. சரிங்கண்ணா. சரிங்க, வாங்க. வரேன் மச்சான். எல்லாம் கையெழுத்து போட்டீங்கல்ல? மாமா கையெழுத்து போட்டீங்கல்ல? எல்லாம் கையெழுத்து போட்டாச்சுலப்பா? என்னதான் வெளியூர் ஜல்லிக்கட்டில் மாட்டை பிடிச்சி தங்க காசாக ஜெயிச்சாலும் நம்ம ஊர் பொண்ணுங்க முன்னாடி மாட்டை பிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விடுமாப்ல, இந்த வருஷம் நடத்திடுவோம். கையெழுத்து போட்டீங்களா? கையெழுத்து போடு. ஒரு
என்ன மாப்பிள்ள எங்க பார்த்தாலும் இவங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சுயோதவி லோனுக்காக கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. என்னல ஏன் ஜல்லிக்கட்டு நடத்த நீங்க மட்டும் தான் சைன் வாங்கணுமா? நாங்க வாங்க கூடாதா? மாட்டை எடுக்கிறது வேணா நீங்களா இருக்கலாம். ஆனா அதுக்கு பாதாம், பிஸ்தா, பேரிச்சப்பழம், துவரம் தூசி, பாசி தூசி, உளுந்து, வடக்குருணை, கானப்பயிறு, கம்பு, சோளம், பருத்தி விதை, புண்ணாக்கு வரைக்கும் கொடுக்கறது நாங்க தான். நாங்க அப்பவே சொல்லலாம் நம்ம ஊர்க்காரிகளுக்கு வாயிரமா நீளம். டேய் என்னடா சொன்ன அவங்கிட்ட? அது மதுரை மாவட்டத்திலேயே உன்னைய மாதிரி விவரமான பிள்ளையே இல்லைன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும். சத்திரப்பட்டி, குளமங்கலம் வாங்கியாச்சு, மேட்டுப்பட்டி வாங்கியாச்சு. ஆளே இல்லை, யாரை விலைக்கு விடுறாங்க? பைத்தியங்க மாப்பிள. பறிவட குணமே பறக்கிறதா, பறக்க விடு. வாழ்வா சாவானு அதுவே முடிவு பண்ணட்டும். நே பிராய்லர் கோழிண்ணே பறக்காது. நைட்டு சைடிஸ் காண்டி வச்சிருக்கோம். மகிழ்ச்சி. நான் கோட்டு சூட்டு போட்டா உனக்கு என்ன, ஷூ போட்டா உனக்கு என்ன? நான் கோட்டு சூட்டு போடுறதா உனக்கு பிரச்சனை. நான் போடுவேன். நீ என்னத்தை வேணா போடுமாமா, முதல்ல அதில் ஒரு கையெழுத்தை போடு. எதிர்பார்த்த நீ திரும்ப வருவான்னு எதிர்பார்த்த. நான் கையெழுத்து போடணும்னா என் சின்ன பொண்ணை கட்டிக்கணும். இந்தா என் நண்பன் கட்டிப்பான். இன்னியண்டா கொடுத்து கட்டிக்கடா. 6 அடி மாப்பிள்ளை கட்ட 6 அடி மாப்பிள்ளை காட்டுறான். எனக்கு ஓகே. என்ன மாமனாரும் மகளும் ஒரே மாதிரி இருப்பான் இல்லைன்னு பார்த்தேன். ஏமாமா நம்மக்கிட்ட எத்தனை மாடு இருக்கு? மொத்தம் 10 இருக்கு மாப்பிள்ள. எங்க மாமா? மாப்பிள்ள அங்க. எத்தனை மாடு இருக்குன்னு சொன்ன? மொத்தம் 11 மாடு. மாப்பிள்ள உன்னை சேர்க்கல மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன கதை மாமா? நண்டு கதை மாப்பிள்ள. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். முதல்ல உங்கள் ஊருக்காரங்கிட்ட சொல்லி அந்த ஏரியிலேருந்து தண்ணியை திறந்து விட சொல்லுங்க. கதையாது. ஊரில் தண்ணியே இல்லையா, நண்டு கதை சொல்கிறாங்க. மொட்டப்படி. இந்தாங்க நம்ம ஊரில் எல்லா பொம்பளைங்ககிட்டையும் சைன் வாங்கியாச்சு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ என்ன பார மாப்பிள்ள வேணான்னு சொல்கிறியா? எனக்கு யாரையும் பிடிக்கல. அப்போ என்ன மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொல்லுங்க. மாப்பிள்ள கரெக்டாக பார்த்து கொடுத்துருவாப்ல. அதுக்கு தானே மலேசியாலேருந்து வந்திருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல இவர் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்க சொல்லு. மீன் குழம்பு வைக்க தெரிஞ்ச பொண்ணு கிடைச்ச உடனே முதல் வேலை கல்யாணம் தான். என்ன மாப்பிள்ள? அண்ணன் தண்ணி வேணும்னு ஆத்தாட்ட அதிகாரம் பண்ணினவ இவனுக்கு பிடிக்குமேனு மீன் குழம்பு வைக்க கத்துக்கிட்டா. குளத்து மீன் தானா குழம்பு சட்டிக்கு வராதுன்னு இவளுக்கு எங்க தெரிய போகுது? டேய் மாப்பிள்ள, உனக்கு ஏதாவது புரிஞ்சாடா? இல்லையே. புரிஞ்சிருந்தா தான் நேரம் நீ பல பேரை கரெக்ட் பண்ணிருப்பியே. டேய் உனக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு தினம் ராத்திரி விடிய விடிய உட்காந்து எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு இருக்காடா.